முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாகவே உன்னை பார்க்குறதுக்காகவே இந்த அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலையே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பிக்கையோட கேளு. இதுக்கு மேலும் நீ காலம் தாழ்த்த வேண்டாம். ஏன்னா இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் கூடி வந்துருச்சு. உன் விடாமுயற்சிக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை வெற்றியாக்கி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சின்னா உன் நேரம்தான் வீணாகும். உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிடும். அடுத்தவன் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அதை இந்த அப்பன் முருகன் பார்த்துக்குவேன்னு விட்டுடு. உன்னை பற்றி மட்டும் நீ யோசி. உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்திக்கிறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்ல எண்ணங்களோட உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. இனி அனைத்தும் சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. இத்தனை நாளாக நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் என் செல்லவே. இனிமே எதுக்காகவும் நீ கலங்கவோ மனம் குழம்பவோ வேண்டாம். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு இன்னைக்கே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சிருவேன். உனக்கான நல்ல செய்தியும் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னை வந்து சேரும் என் செல்லவே. நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு அழகான மாற்றத்துக்கு தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில் அழகான பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. உன் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து உன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். இனிமே ஒரு நாள் கூட நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னையிலிருந்து உன் மனசில் நல்லதையே விதையாக போட்டு வை. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ கனவுகளை நீ மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆசைகள் நிறைவேறாம தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்த. உன் வலி வேதனை கஷ்டம் என அத்தனையும் சுமந்து ஏமாற்றத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாவற்றிலும் இருந்தும் மீட்டெடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் உன் மனசாட்சிக்கு பயந்த பிள்ளையா, இந்த அப்பன் முருகனுக்கு பிடிச்ச பிள்ளையாக நீ வாழ தயாராகு. அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியல முருகா. என் வாழ்க்கையை நான் முழுசாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாயல்லவா. இதோ உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். இனிமே எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். அடுத்தவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது, அடுத்தவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்து அடுத்தவங்களை குறை சொல்லி குத்தி காட்டியே நம்ம பெரிய ஆளை ஆயிடலான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு உன்னை குறை சொன்ன மனிதர்களுக்கு எல்லாம் நான் தப்பு கணக்கு போட்டதை உணர்த்துறேன். அவங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் எப்போதும் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையையும் குற்றத்தையும் அலசி ஆராயாமல் உன்கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை மட்டும் பாரு. கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைங்கிறது உன்னுடைய சுதந்திரம். அதை எப்படி செதுக்கணும், எப்படியெல்லாம் வடிவமைக்கணுங்கிறத மற்றவங்க கிட்ட போய் கேட்காத. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி நீ செதுக்கிக்கணும். உன்னை விடவும் உன் வாழ்க்கையை சரியாக முடிவெடுக்கவும் செயல்படுத்தவும் வேறு யாரால முடியும்? நீ மனசு வச்சினா உன் வாழ்க்கையை செதுக்கி அழகான சிற்பமாக்கி சந்தோஷமாக வாழ முடியும். எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். சொல்லிலும் செயலிலும் நேர்மையோடு இரு. நீ பார்க்குற பார்வையிலையும் அடுத்தவங்ககிட்ட பழகிறதுலையும் ஒரு கண்ணியம் இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுப்பதாக இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட இருந்து எதையாவது பெறுவதாக இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையை உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் எல்லாமே கடந்து போயிடுன்ற மனநிலையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்களையும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையும் நினச்சி நீ கலங்க வேண்டாம். அவங்க உன்னை நோக்கி பேசின வார்த்தைகளையெல்லாம் நினச்சி நீ மனசு உடஞ்சி போகாதே என் செல்லமே. அவங்களுக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் வழிகாட்ட போடுவேன். அவங்க செஞ்ச தவறை அவர்களுக்கே புரிய வைக்கிறேன். யாராவது உன்னுடைய திறமையை சந்தேகிக்கிறாங்க, உனக்கு திறமை இல்லை, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட மேதாவிகளிடமிருந்து நீ விலகிரு. ஏன்னா உன்னுடைய திறமை, தகுதி, அருமை, பெருமையை உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்படி உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் எதிர்மறையாக எதையாவது உன் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி நிம்மதியாக நீ செய்ய வேண்டிய வேலைகளை பாரு. உன்னையும் நீ செதுக்கி மற்ற விஷயங்களையும் அழகாக ஒதுக்கி உயரத்துக்கு கொண்டு வரணும். நீ வாழ்க்கையில் உச்சத்தை தொடணும்னா அச்சம் உனக்கு இருக்கவே கூடாது என் செல்லமே. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் செயல்களை மட்டும் நீ சரியாக வச்சுக்கோ. யாருக்காகவும் உனக்கான வாய்ப்பை விட்டு கொடுக்காதே. உனக்கான வாய்ப்பை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுத்தது தான். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை எல்லாம் யாராவது தட்டி பறிக்க வந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கண்டிப்பாக உன் கைகளில் சேர்த்துருவேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தவங்க கிட்ட இருந்து அனுதாபத்தை தேடாதே. அடுத்தவங்க உனக்காக வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, உன் மன காயத்துக்கு மருந்து போடுவாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. அமைதியாக இருந்துக்கிட்டே உன் வாழ்க்கையில் நீயே உன்னை செதுக்கிக்கிட்டு உனக்கு நீயே வெற்றி பெறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகாக மாறும். எல்லாரும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த அப்பன் முருகன் நானும் உன் கூடவே இருந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்ட போகிறேன். நீ கீழே விழுகணும், நீ தோற்று போகணும், நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களை உன்கிட்ட இருந்து நான் விலக்கி வைக்கிறேன். அவர்களும் உன்னை பற்றி தான் நினைக்கிறாங்க. எப்படிலாம் உன்னை தோக்கடிக்கலாம், கீழே தள்ளி விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எது நல்லதோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வேதனைகளை எல்லாம் தூக்கி போடு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுப்பேன். நீ எதையும் இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சிறந்ததையும் நான் கொடுக்க போகிறேன். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. தடைகள் நிறைந்த பாதையிலிருந்து உன்னை விலக்கி வச்சு வெற்றி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா இல்லை, உனக்கு சாதகமாக இல்லைன்னு நீ மனம் தளராதே என் தங்கமே. உன் புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவே தீருவேன். ஏதாவது ஒரு வகையில் சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பாக நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. ஒருபோதும் உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைப்பேன். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ வாடி சோர்ந்து நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்கேன். உன் கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உன் கனவுகளை நிறைவேற்றி கொள்ள தயாராகு. நீ செய்கிற செயல்களில் கவனம் வை. உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்லபடியாக நிறைவேறும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் செய்வதற்காகவே நான் உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே நீ உனக்குள்ள நேர்மறை எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ உழைக்கும் போது கண்டிப்பாக அதுக்குரிய நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். என்னையே வணங்கி என்னையே நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் சோர்ந்து போகவோ கலக்கம் கொள்ளவோ கவலைப்படவோ விடமாட்டேன். எதுக்காகவும் முகம் வாடாதே. உன் வருத்தத்தை போக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். கண்டிப்பாக நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் கொடுப்பேன். உன் மனக்கவலைகளையெல்லாம் விலக்கி உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ பட்ட கஷ்டம் வீண் போகாது. நீ வடித்த கண்ணீரும் வீண் போகாது. எத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் அத்தனையும் தாண்டி நான் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் அன்புக்கு பாத்திரமான ஒருவர், உன் மேலே அதிக அன்பும் மரியாதையும் வச்சிருக்க ஒருவர் உன்னை நோக்கி சீக்கிரம் வந்து சேர போகிறாங்க.
இத்தனை நாளாக நீ கண்ணீர் வடித்து யாரை மனசில் நினச்சி தவிச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த உறவு உனக்கானதாக உன்னையே வந்து சேர்ந்து நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நீ வெற்றி பெற போகிற. உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகுது. எத்தனை போராட்டங்களை சந்திச்சியோ அத்தனை போராட்டத்துக்கும் முடிவு கட்ட தான் நான் வந்திருக்கேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட நான் வந்துட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். நீ ஒருபோதும் தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். இப்போது உன்னை வாட்டி வதைக்கிற துன்பங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போயிடும். விடாமுயற்சியோடு நீ முன்னேறிப்போ. நல்ல காலம் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. உன் பிரச்சனைகள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சரி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். அடுத்தவங்க உன்னை 1000 விமர்சனங்களை சொன்னாலும் அதை கண்டு நீ மனம் உடைஞ்சு போகாதே. தேவையில்லாமல் கண்டதை யோசித்து உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கேன். கந்தன் இருக்கும்போது கவலை உனக்கு வேண்டாமே செல்லமே. என்னை நம்புனீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். ஒரு காட்டில் வாழக்கூடிய சிங்கம் சுற்றி இருக்கும் நரிகளோ ஓநாய்களோ தன்னை பற்றி என்ன நினைக்கும்னு ஒருபோதும் கவலைப்படுறது கிடையாது. நீயும் சிங்கம் போல அடுத்தவங்க என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற விதமாக கம்பீரத்தோட உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை பற்றி விமர்சிக்கும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. நீ சிங்கம் போல கம்பீரமாக நடை போட கற்றுக்கோ. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரிடமும் நல்ல குணத்தோட நல்ல பண்போட நல்ல விதமாக நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்திடணும் என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட நல்ல முறையில் நடக்கும் என் செல்லமே. நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் நல்ல குணத்துக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.